ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம ரெயின்போ சேனலில் நம்ம பார்க்க போகிறோம் ஆம்ச்சூர். ஆம்ச்சூர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மாங்காயோட சூரணத்துக்கு ஆம்ச்சூர் சொல்லுவாங்க ஹிந்தியில், ஆம்ச்சூர். அதை நம்ம இன்றைக்கி எப்படி செய்வோன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன வேணும்னா, மாங்காய் ஒரு நாளைக்கு 2 மாங்காய் 3 மாங்காய் அந்த மாதிரி போட்டால் கூட ஒரு 2 கிலோ 3 கிலோ போட்டு வச்சுட்டா வருஷம் பூரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஆம்ச்சூருக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு மாங்காய் தான் இன்றைக்கி போட போகிறேன். ஒரு மாங்காய் நான் வீடியோக்காண்டி எடுத்திருக்கேன். ஒரு மாங்காய் இது போன வருஷம் நான் போட்டு வச்சது, அப்படியே நல்லாயிருக்கு. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இது இப்படியோ நம்ம மிக்சியில் அடித்து பவுடராக பண்ணி வச்சுக்கிடுவோம். அதுதான் ஆம்ச்சூர். ஆம்ச்சூர் கடையில் பேக்கெட்டில் விற்கும். அது நம்ம பயிறு குழம்பு, எல்லா குழம்பு வெஞ்சனத்துக்கும் எல்லாத்துலேயும் போடலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் எந்த மாதிரி குழம்போ அந்த மாதிரி குழம்புல யூஸ் பண்ணலாம். அதுக்காக வேண்டி தான் இது. நம்ம புளி போடாமல் கூட இதையே யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு குழம்புல புளி போடுவோம் இல்லையா, அந்த புளிக்கு பதிலாக இந்த ஆம்ச்சூரையும் ஒரு ஸ்பூன் நல்லா போட்டுட்டா நல்லா அதையும் நமக்கு அதிலேருந்து புளிப்பு கிடைக்கும். சொல்லுவாங்க, தாவு ஊட்டாத சோறை மாவு ஊட்டும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இதில் மாங்காயோட ஒரு வாடை இருக்கும். இதில் எதில் போட்டாலும் மாங்காயோட வாடை இருக்கும். அதுக்காக வேண்டி இந்த ஆம்ச்சூரை யூஸ் பண்ணுவாங்க எல்லாத்துலேயும். சுண்டல், சன்னா மசாலா, சுண்டல் குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு, பயிறு குழம்பு எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம். வாங்க இது எப்படி செய்வோன்னு பார்ப்போம் வீடியோவில். இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துகிட்டு, இல்லை உங்களுக்கு இல்லைன்னா வேறு ஏதாவது துணியில் கூட காய போடலாம். துணி, பாய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்கு பிரித்து கூட காய போடலாம். அப்புறம் இந்த மாதிரி துருவுறதுக்கு இந்த மாதிரி ஜாமான் வேணும். இதை எடுத்து வச்சுருவோம் அந்த பக்கம். இப்போ இந்த காய் தோலை, வீட்டு காய்னா தோலை சீவிட்டு கூட நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நிறைய காய் இருக்கும் வீட்டில். இது வாங்கின காய் தான். வாங்கின காய்னா 2 காய் 3 காய் இந்த மாதிரி போட்டால் போதும். தோல் சீவாமல் இன்றைக்கி போட போகிறேன். இந்த மூக்கு பகுதி தான் ரொம்ப கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால் அதை மட்டும் சீவிக்கிட்டேன். அந்த கருப்பு இருந்ததெல்லாம் சீவிட்டேன். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி பெரிய கண்ணில் துருவ போகிறோம். இந்த மாதிரி துருவணும். இந்த விதையை விட்டுறணும். விதை வேண்டாம். இந்த மாதிரி சுற்றி துருவி விதையை விட்டுட்டு துருவணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சீவியிருக்கேன், இந்த மாதிரி துருவியிருக்கேன். இந்த விதை நமக்கு வேண்டாம். இந்த மாதிரி துருவியாச்சு. துருவினதை இப்படியே காய போடணும். நல்ல வெயில் வந்த பின்னாடி துருவுங்க. ஏன்னா அப்புறம் மோடமாக இருந்தால் அப்புறம் இது சரியாக காயாது. அதனால் நல்லா சுல்லுன்னு வெயில் வந்த பின்னாடி ஒரு 2 காயை துருவி போட்டு, ஒரு நாளைக்கு 2 காய் 3 காய் 4 காய் கூட துருவி போட்டால் அப்படியேவும் நல்லா காஞ்சிரும். இது ஒரே நாள் காஞ்சிரும். ஒரே நாள் காஞ்சாலும் மறுநாள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல சேர்த்து வச்சு சின்னதாக மறுநாள் நல்லா காய போட்டு கையில் உடைச்சி பார்க்கணும், நல்லா நூறு உடையுதான்ட்டு. அதுக்கு பின்னாடி நம்ம ஏதோ ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதுக்கு உப்பு வேண்டாம், மஞ்சள் வேண்டாம், எதுவும் வேண்டாம். இது இப்படியே காய போடுறது தான். இதிலேருந்து தான் ஆம்ச்சூர் தயாராகும். இப்படியாவும் கொண்டு வெயிலில் வச்சுட்டா காஞ்சி போயிடும். ஒரே நாள் காஞ்சி போயிடும். ஒரு 2-3 தடவை இதை இங்கிட்டு திருப்பி போடணும். ஒரு 4 மணி நேரம் கழித்து ஒரு தடவை இது எப்படியே நம்ம நெல் உலாத்துறோம் இல்லையா, அது மாதிரி உலாத்தி விடணும். அதான் இந்த மாதிரி செஞ்சது தான் இது. போன வருஷம் செஞ்சது. இதை நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுட்டா நல்லா பவுட்ரு ஆயிரும். இது நம்ம எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம். செய்யுங்க, இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைங்க. இதுதான் ஆம்ச்சூர், மாங்காவோட சூரணம் ஆம்ச்சூர். இது செஞ்சு ஸ்டோர் பண்ணுங்கள், செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் Thank you for watching video.